எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோடய பேர் வைரம். நேற்று 3 மணிக்கு பிடிச்ச மழை 7 மணி வரைக்கும் நல்லா சரியான மழைக்க, காற்றோட மழை. எப்படியோ வீடு வந்து சேர்ந்தது பெரும்பாடு. நீங்களே வீடியோ பார்த்துட்டு வீடியோ பாதியில் நின்ட்டேன். காரணம் ஃபோனில் தண்ணி வேறு வந்துருச்சு. அதுபோல் 7 மணிக்கு வந்து வேட்டு போகலான்னு மக்காச்சோளத்துக்கிட்ட வந்தா அப்போ தான் உள்ளே என்ட்ரி கொடுத்து நான் ஒருத்தன் தான் வந்தேன். ஒரு பட்டையை சுற்றி போட்டு முன்னாடி நிற்கிறாங்க இருட்டுக்குள்ளே. ஃபோன் லைட்டு இருக்கிறனால அந்த வெளிச்சத்தை கட்டு விடுபுடு ஓய்ட்டாங்க. சம்பவ மாட்டாங்க. நேற்று ஒரு நிமிஷம் அப்போ தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்துக்க நொட்டாங்க இல்லை வேட்டு பட்டு பட்டு பட்டுருந்து. ஆனால் போயிட்டாங்க. குட்டி பிள்ளை பேரம்பத்தியோட மழை வச்சதுக்கு மொத்தமாக வந்துருந்துச்சு. ஆனால் நல்ல வேலை இன்றைக்கி எதுவும் உழப்பில் கரெக்டான டயத்தில் வந்து கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு 7 போல் வேட்டு போட்டு அப்புறம் திருப்பி நைட்டு 8:30 மணிக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து மொத்தமாக வந்து கத்தி கும்முறி கத்தி வேட்டு போட்டு அப்புறம் 8:30லேருந்து 9 மணி வரைக்கும் காட்டிலே கிடந்து அப்போல்லாம் மழை நின்றுச்சு. கத்தி கத்தி தொண்டை தண்ணி விற்றி போச்சுங்க. உங்களுக்கு எப்படின்னு காட்டுற மாதிரி இதாக இருக்கும் வருங்க. இந்த நைட்டு கரெக்டாக இந்த இடத்த என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்தோடனே அப்படியே ஃபுல்லாக உள்ளே இறங்க டயத்தில் முட்டுன்னு ஓயிட்டு அப்படியே ஓயிட்டாங்க. வேறு நல்ல வேலை கயிறை கட்டுறதுலேருந்து அப்படியே கயிறுனால திரும்பிட்டாங்க. எல்லாத்தையும் அடித்து உழைப்பிப்பாங்க. நேராக போயிட்டாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம். மைக்கேல் வரிக்குதிர மகனே, நல்லா அழுக்கு தனியாக குடிச்சு போகலாங்க. உங்களுக்காண்டிட்டே மழை வெஞ்சிருக்கடி. எங்கள் காலத்தில் குடிச்சிக்கிறீங்க. அங்கே திரும்ப இப்போ லெஃப்ட்டு இண்டிகேட்டை போடுங்கடா. அங்கே போக முடியாதா, அங்கே தண்ணி ஏறிடுச்சுங்க. இன்னும் ஒரு மழை வந்து நான் பிடிச்சிருங்க. இப்போயே கம்மா பெருகிருச்சு. இன்னும் 5 மாதம் இருக்குது. திரும்ப இங்கிட்டு திரும்ப ஹாய். இந்த 3 குட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம கூட ஆடு மேய்ப்பாரில் அவரோட குட்டி இது. நம்ம போய் போகிற வழியே செத்துருவோம். ஏன்னா எல்லோரும் ஒரே இடத்துல தான் மேய்ப்போம். எங்கிட்ட 3 பேர் ஓடி போச்சு. பாரு நண்டு எல்லாம் வேத்தில் ஓடிவா. இப்போ ஓட மாட்டேன்றா. காரணம் அவளுக்கு மழை சுத்தமாக பிடிக்காது. இந்த போடி இந்த எங்கெங்கே மரத்துக்கு போட எல்லா மரத்துலையும் தண்ணி நிற்க நீ எங்கிட்டு ஓனாலும் நீ தண்ணிக்குள்ளே தான் நீ நீச்சல் அடிக்கணும். எல்லாரும் கம்மா பெருக போப்பது அம்பிடுத்தான். மேய்ச்சல் நீலாம் நம்ம கிடையாது. நன்ட்டீங்க ஓடுவீங்கல்ல நண்டே. வழி கண்டுபிடிப்பா. போடு பாலத்தை கட்டு. சீக்கிரம் அமைச்சர்கள் சீக்கிரம் ஒரு பாலத்தை பாதை உருவாக்குங்க. எல்லாம் தண்ணியாக இருக்குது. இந்த பக்கம் அதுக்குள்ளே வேண்டாம் போகலாம். ₹1 வர மாட்டேன்றியா? நீங்கள் என்ன வரமாட்றாங்க? நண்டுன்னா இறங்கிடுவா. நண்டு எங்கிட்டு போயிட்டான்னு தெரியலையே. இது என்ன யாரும் அதை கடக்க முடியாதுன்னு இருக்காங்க. அட பாவியலா. போயிட்டா அவர் தெனா விட்டு போயிட்டா ஒரு போ. இறங்க ஊமிச்சை. உன் ஃப்ரெண்டு போயிட்டா வரும். அடு போடு லைனா சார் போ. அந்த ஊமிச்சு போயிட்டா அடுத்து நட சார் நடங்க. இது ஒரு பெரிய தண்ணிடா சாமி. எம்பிட்டு தண்ணியாக கடந்து இதெல்லாம் ஒரு தண்ணியாடா. அட பாவிலா. என்ன இப்படி தயங்குறீங்க? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா. நடடா நட அவ்வளோதான் நடங்க. இங்கே என்ன இப்படி தண்ணி இருக்க போகுது? அவ்வளோதான்டா தண்ணி. ஆழமா அது. ஓடியா வா ஓடியா வா. தண்ணியா வாரு. ஆளல்லடா நண்டே. என்ன நண்டே நீயே பின்வாங்குற? வா நண்டே ஓடியா வா. அவ்வளோதான் தண்ணி எல்லாம் ஏறி வந்தாச்சு. வாடா மூலிப்பையா. என்னடா தண்ணி இதெல்லாம் ஒரு தண்ணியாடா? போன வருஷம் எம்பிட்டு தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து வந்தோம். இதெல்லாம் ஒரு தண்ணி. வா ஓடியா வா. அடியே நண்டு மாலை நட்டுங்கிறா ஒரு கிட்டுக்கிட்டு குச்சி மாலை அதை விட. வாங்க ஓடியா வா ஓடியா வா விட்டு போகிறேன் பாரு. ஓடியா. ரொம்ப நாள் கழிச்சு தண்ணியை பார்த்ததில்ல. பைபிளை ரொம்ப இதாகிட்டாங்க. இனிமேல் போக அதுவே செட் ஆகிரும் பசங்களுக்கு. அவ்வளோதானே. அவ்வளோதான் தண்ணி இருக்காது. இன்னொரு ஓடையை கடந்துட்டா அது அதை விட ரொம்ப ஈஸி. அந்த உள்ளே இருக்க அவங்க ஆடு இவங்க ஆடெல்லாம் ஒன்று சேர்க்கணும். வேறு அந்த ஆடை எங்கே போயிடுச்சு? விடுங்க. உங்கள் ஓனர் கூப்பிட்றாப்புல காது கேட்கல. அவங்க 2-3 பேத்துக்கு நான் கூப்பிட்றாரு. வர்ற அசால்ட்டாக தெரியுது. இங்கே இருக்குன்னா இருங்க. ஓடியா வா இங்கிட்டு வாங்க. அந்த தானிக்கார் அந்த ஓடியா இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு தானே உங்குது. ஓடு அங்கிட்டு ஓடு. வீட்டுக்கெலாம் போகாதீங்க. பட்டியாக போவீங்க. ஓடு வீட்டுக்கு வந்துட்டீங்க. 2 கரையை கடிங்க. ஓடுங்க ஓடு. அந்த இருக்கும். உள்ளே என்ன தலையை கொடுத்துக்கிருக்க? என்ன ஃபில்ட்ரு தண்ணி குடிக்கிறியா? நல்ல தண்ணி குடி. கீழே வர்றீ ஃபில்ட்ரு தண்ணி. வா ஓடியா அங்கிட்டு வா. இங்கே என்ன வைக்கிருக்கீங்க? அங்கே என்ன இருக்குது? மரங்கரம் சாஞ்சிச்சா? ஆமாம், இந்த மரம் நேற்று அடித்த காற்றுக்கு சாஞ்சே போச்சு. நல்லா சாஞ்சு போச்சு. நேற்று அடித்த காற்றுக்கே இருக்குண்டா. இன்றைக்கெல்லாம் அடிச்சிச்சுன்னா இருக்கிற மரத்த இடத்துல பிடிக்கணும் போல். அப்படியே மரத்தோட குறுக்க உடச்சிப்பிச்சு போல். உடச்சி தண்ணியை தூக்கி போட்டுருச்சு. அவ்வளோதான் சீன் முடிஞ்சு. பட்டையே போயிடுச்சு. நல்லா ஒரு காற்றுக்கு சொட்டாக்கம் உடஞ்சி வச்சு பார்த்துக்க. நான் பழகு தின்னலையா? எல்லாம் திண்டுக்கு இருக்காங்க. நீ வேடிக்கை சுற்றி பார்க்குற. அதுக்கெல்லாம் வேணான்றும் போல். இந்த காற்றுக்கே தாங்கலை. இது நடந்துட்டாங்க பசங்க. பழைய போயிட்டாங்க பழைய பாதைக்கு. நான் அப்படியே ஓடையை தாண்டி போனால் போதும். ஒரு கட்டம் தான் ரொம்ப சேரு. நட இது பார்த்து போங்க. இங்கே தான் கொஞ்சம் முள் இருக்கும். கொஞ்சம் தான் பதக்க நேரங்க. அவ்வளோதான். அவங்க தாண்டிட்டோம்னா அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடலாம். வாங்க. இது ஒரு இடம் தான் தண்ணி. அவ்வளோதான். தண்ணியே இல்லை. கடந்துட்டா போதும். நான் நடறா மூலிப்பையா நடறா முடிஞ்ச. அவ்வளோதான் தண்ணி எனக்கு கம்மியாக போகுது. போன வருஷம் வீட்டு போச்சு. வா ஓடியா இறங்கிவியா தூக்கணுமா? கவியா அங்கிட்டு போடலாம். இங்கிட்டு வா.
பள்ளத்து பக்கம் போகிறேன் பாண்டி பள்ளத்தில் வேணாடா தேண்டா போனேன் வேண்டாம் இந்தா முடியா இங்கிட்டு வா டே இங்கே வர அவரு பள்ளம் டே ஆத்தி அடங்க மாட்டேன்றா இங்கிட்டு வா இந்தா இங்கிட்டு வா இப்படி இங்கே வர அவரு இப்படி திரும்ப பள்ளத்துக்குள்ளே போகிறேன் அத்தா கால் மாட்டினா இருக்க முடியாது போல நல்லா சரியான தண்ணி இப்போ தான் கூடுது இனிமேல் தான் கூடிடும் நினைக்கிறேன் போடி அவ்வளோதான்டி மேடுக்கு வந்தாச்சு போடி அத்தே விட்டுட்டு போயிட்டாங்க கற்று ஆத்தே கத்தே ஆத்தே இனிமேல் எப்போ ஆத்தே கூட்டு போங்க அவ்வளோதான் வந்தாச்சு சரி ஆத்தா காலை எட்டு வைக்க முடியல இதை தாண்டிட்டோம்னா அடுத்து மேடு தாங்க மேடுக்கு சாயந்தரம் வரைக்கும் அங்கேனே பொழுது ஓட்டலாம் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம் பார்க்கத்தான் சாதாரண மழை வர மாதிரியே தெரியும் நான் சம்பவே முடியாதுங்க சித்திரமாத்த காற்று பார்த்தீங்களா மரம் சாமி குறுக்க ஓட்ட திரி போட்டிருக்கு இதெல்லாம் ஒரு காத்தா இதுக்கு முன்னாடி போனோம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மட்டும் போய் அப்பெல்லாம் மறக்க மாட்டேன் ஒரு மரமே ஈச்ச மரம்வாங்க ஒட்டஞ்சி திருகி அப்படியே ஒரு சுற்றி திருகி தூக்கி போட்டுருந்துச்சு ஊருக்குள்ளே அந்த ஒரு மரம் தான் இருந்துச்சு ஒரு மரம் போட்டு தெளிச்சு அதான் எங்கள் வீட்டில் நிறைய மரம் இதுவும் சாஞ்சிருக்கும் போல் நிறைய சாஞ்சிருச்சு காற்று லைட்டாக ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அப்படியே சட்ட கொப்புலாம் வளைச்சி விட்டுருச்சு எங்கள் வீட்டில் நிறையா வளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் போ பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன நெத்து இருக்காது இதை தாண்டிட்டு அவ்வளோதான் நல்லா மேட்டு பக்கம் வந்தாச்சு ஏன்னா இந்த பக்கம் நேற்று மழை வந்து தண்ணி இருந்துச்சு இன்றைக்கி தண்ணி அதிகமாக இருக்குன்னு நினச்சாலும் இருக்காது ஏன்னா இந்த மணல் தர எம்பிட்டு தண்ணி கொடுத்தாலும் 2 நாள் உறிஞ்சி உள்ளே வச்சுக்கிட்டு தண்ணியும் இல்லை மழையும் பயலன்ற அதே மாதிரி தான் இப்படி மழை வச்சிருக்கேன் அங்கிட்ட இப்படி தண்ணி இருந்துச்சு இங்கே பார்த்தீங்களா வெறும் பள்ளத்தில் அவ்வளோதான் அதை விட்டு தாண்டாது இன்னும் பாருங்கள் 2 நாள் குளிச்சு உறிஞ்சிட்டு அப்புறம் மழையே பெய்யாத மாதிரி பாலைவனம் மாதிரி இருக்குது தார் பாலைவனம் போய் பார்ப்போம் ஏன்னா ஏகப்பட்ட மரம் சாஞ்சிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது நல்லா காற்றுக்கு சொல்ல முடியாது இந்த நாட்டுக்கருவில் மரம்லாம் சாஞ்சிரும் சட்டக்கண்டு சின்ன மரம்லாம் சாய்ச்சிரும் இதெல்லாம் தான் நட்டுக்கிறோம் சுற்றி முள் அடப்பு இருக்கா அதனால் தாங்கிக்கிறோம் முள் அடப்பு இல்லாமல் தனியாக நிற்கிறது இதாக சின்ன மரம் இதெல்லாம் பெரிய மரம் தாங்கிடுச்சு சின்ன மரம்டா சட்டாக்குன்னு உடச்சி விட்ரும் இன்னும் எல்லாமே வந்துட்டாக்கே ஸ்கைஃபாலை காணோம் ஸ்கைஃபாலை அங்கிட்ட விட்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு 4-5 குரூப் பிடிக்க வராதுன்னு நினைக்கிறேன் இப்படித்தான் கண்ணுக்கு தெரியுது பெரிய ஆடு அவ்வளோ காணோம் அதுக்கப்புறம் மக ஒருத்தி இருக்கா இன்னொருத்தியாக காணோமே இங்கே ஆமாம் இன்னொருத்தி எந்தா இருக்கல ஸ்கைஃபால் தான் காணும் பா இந்த வரல பலூன் பாய்ஸ் 6 அம்மரா வர அவன் மகன் இந்த இருக்கால கரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுறான் என்ன நல்லா இனிக்குதா தண்ணி நல்லா குடித்தா சூப்பரான சுத்தமான தண்ணிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பக்கம் அதான் கால் மீதி படாமல் இருக்கா தண்ணி குடிக்க கொஞ்சமாவது சளி பிடிக்கும் இருந்தாலும் அப்படியே செட் ஆகிரும் நல்ல தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் அழுக்கு தண்ணி இந்த அது நல்லா தண்ணியாக இருக்குது அது போக இது இங்கிட்டலாம் பள்ளம் நல்லா பழத்துக்கேன்னா அழுக்கெல்லாம் கழுவிடுச்சுங்க பா இவர் எப்படியோ மாடை கிட்ட பிடிச்சிக்கு வந்து எப்படியோ வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு மாடு தண்ணிக்குள்ளே நண்டுக்குச்சு பாருங்க எடுப்பு தண்ணிக்குள்ளே நண்டுக்குச்சு அப்புறம் அதான் பாதம் தான் இருக்குது என்னடா தனியாக நிற்கிறாருன்னு பார்க்குறேன் அவர் பாதம் எங்கிட்டு போகிறேன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு நல்ல வேலை இங்கிட்ட அவங்ககிட்ட மாடு எங்கே நண்டுக்குச்சு மாடு அதுபாட்டுக்கு வந்தது இவர் வந்து எந்த பக்கம் வழி தெரியாமல் நண்டுக்கிட்டாரு இது பக்கம் எதோ தூரம் போனால் ரொம்ப கஷ்டம் நம்ம கண்டுபிடிக்க கஷ்டம் ஒரு மாடி தண்ணிக்குள்ளேயே நிற்கிறாரு யாரா நிற்கிறான்னு பார்க்குறேன் இவர் தான் கொடியத்தையும் கடிக்கணும் ஆனால் கொடி இல்லாத போச்சு சீசன் முடிஞ்சு வச்சு கொடியும் காலி கரெக்டாக கொடி காலி ஆகிற டயத்தில் மழை பிடிச்சிச்சு ஆத்தா இப்போயே மேகம் வந்து ஒரே ஆட்டை பாடச்சிக்கிச்சு கருமேகம் வந்துருச்சு இங்கே ரொம்ப டார்க்கான மேகம் அது லேசான மேகம் ஆனால் இது மழை வராது இதுவே போய் காற்று நின்றுச்சுன்னா ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அடுத்தடுத்தமாக சேர அப்படியே டக்குன்னு மழை இறங்கி சடசடன்னு அடிச்சிடும் இந்த மாதிரி மழையெல்லாம் ரொம்ப நேரம் நிற்காது சும்மா ஒரு 1/2 மணி நேரம் பெஞ்சாலே நனைஞ்சுவோம் சின்ன குட்டி தான் அங்கே தாங்காத வரைக்கும் தூரமாக நம்ம அந்த நண்டு அவெல்லாம் ரொம்ப பால்லே கிடந்தவளுக ஒரு 2 குட்டி பிறந்ததெல்லாம் ரொம்ப இதாகும் தென்னாவட்டு மக ஸ்கைபால் மக தெளி கொடுத்துருவாளுங்க வரைக்கும் மக தெளி கொடுக்க மாட்டேன் 2 மக தெளி கொடுக்க மாட்டாங்க கருவச்சியை தள்ளி கொடுத்துருவா எந்த மழைக்கும் இருந்தாலும் இப்போயே வரக்கூடாதுங்க மழை கொஞ்சம் சாயந்தரம் மழை வந்தால் நல்லாயிருக்கும் இடியம் நம்மளை பழி வாங்கிட்டார் இடியம் வைய அவளை பழி வாங்கிட்டார் இருறா மழை தானே கேட்டா நீ மாட்டினடா அவனை உன்னை இருக்கிற மலையில் தள்ளி விட்றான்டான்ட்டு இலங்கையில் இருக்க மலையில் அவ்வளோ தள்ளி விட்டு மொத்தமாக சாகுங்கடா எல்லோரும் வெயில் தானே சத்த அந்த மலையில் சாப்பிட்டு தள்ளிக்குள்ளேயே தள்ளிடுச்சு இந்த ஒரு மழைலாம் பெஞ்சுன்னா மருகமாக அடிச்சிடும் அந்த ஊர் நம்ம ஊருக்கு அம்மா தண்ணி அது வரைக்கும் என்ன ஒரு எவ்வளோ சொல்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னா மருகம் அடிச்சிடும் இதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்கேன் அப்படி அடிச்சுன்னா 4-5 மாதம் வரைக்கும் கம்மாவுக்குள்ளே இறங்க முடியாது மேட்சினெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது புஸ்ஸு தான் அப்புறம் நம்ம பிளான் பி ஏதாவது செய்யணும் யாரோ ஒரு நண்பர் சொன்னார் கனடா பக்கம் ஆடு மேய்க்க வாங்கன்னு நான் பேசாமல் கனடா பக்கம் ஆடு வேலை பற்றி போகிறேன் சீரியஸாக தான் சொல்கிறேங்க கண்டிப்பாக பற்றி போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்து 4 மாதம் மேட்செல்லாம் போட்டுனா கரைக்குட்டியாக போய் போட்டுது நானும் முடிவு பண்ணிக்கிருக்கேன் பேசாமல் ஆடெலாம் பற்றி எப்படியாவது கடத்தி போகணும்னா கடத்தி போய் நாடு கடத்தி அங்கிட்டு போய் புலம்பெயர்ந்து
அப்படியே பஞ்சத்துக்கு போகிறாங்களா அந்த மாதிரி நம்மளும் பஞ்சத்துக்கு அங்கிட்டு போயிருந்துங்க. ஒன்றும் சரிப்பட ஆகுது. வர வர பார்க்கத்தான் படுத்துருக்கு. மழை ஒரு பிடிச்சுன்னா மப்பா கழட்டி விட்டுருது. இன்றைக்கி என்னமோ நம்ம பசங்க ஒழுக்கமாக மேயிறாங்களே, இன்னும் இங்கே ஓடாமல். நேற்றெல்லாம் தண்ணிக்குள்ளே இழுத்துக்கு போயிட்டு நண்டும் நம்ம தெனாவட்டு இழுத்து போயிடுச்சு, ஸ்கைஃபால் இழுத்து போயிடுச்சு. இன்றைக்கி என்னமோ தெனாவட்டில் அந்த அங்கே நிற்கிறா நண்டு இருந்தா அந்த பக்கம் நிற்கிது. ஸ்கைஃபாலை காண வேறு ஸ்கைஃபால் இதோ அதில் நண்டு மேஞ்சிக்கு இருக்கா. எல்லாம் வந்து நிற்கிறேன் அமைதி இருக்கை. காரணம் நேற்று 3 மணிக்கு வீட்டுக்கு ஓடி போயிட்டோம். இன்றைக்கெல்லாம் மேஞ்சர் நான் பசியில் வந்து மஞ்சத்துக்குள்ளே அது இது கிழுவை எல்லாத்தையும் பிடிச்சி தின்றாங்க. நல்லா வெயில் அடிக்காமல் இருக்குது. இந்த வெட்ட வழியில் தூங்கலாம். என்ன வேகமாக ஓடிடுற, இங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. மஞ்சத்துக்குள்ளே வேண்டாம் அவங்க அம்மா கூட தின்னு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஆனால் எங்கே தூங்க போகிறேன், பசியில் மேயிறாங்க. நண்டு எனத்த நெத்து இருக்குது. நீயும் டைனோசரும் அழகிறீங்க 2 பேரும். ஈரநத்தெல்லாம் தொட மாட்டேங்க தின்றுறீங்க வருந்தா. ஈரம் நெத்து தின்னுங்க சவக்கு சவக்குன்னு நல்லா இருக்கும். இந்த பக்கம் கூட நல்லா அரிசி கோலம் இருக்கும். இந்த தோட்டத்துக்காரங்க பார்த்தாங்க இப்போ உள்ளே விட மாட்டாங்க, இந்த ஏரியா பக்கம் விட மாட்டாங்க யாரையும். இங்கிட்டு வேணாண்டே அங்கிட்டு வேணா எதுக்கு சண்டை, இங்கிட்டு வந்துரு. நம்ம டிஸ்கவரி நாயகன் பேர் கேர்ள்ஸ் பலூன் பாய்ஸ் மட்டை வாங்குது தண்ணியை பிடிச்சி. தண்ணி ஆனால் கொஞ்சம் ரெட் கலர்லேயும் இதே இருக்குது, அழுக்கு தண்ணியாக. ஆனால் கொஞ்சம் சுத்தமான தண்ணியாக தெரியல. ஆனால் குடிக்கிறா, இப்போ குடித்தா நல்ல தண்ணியாக தான் குடிப்பா. ஆஹா இந்த வாட்டு வாங்குறாலே நடக்க முடியாதுரே. ஆனால் நல்ல தண்ணி ஒன்றும் செய்யாது, மழை தண்ணி ஒன்றும் செய்யாது. என்கிட்ட 2 கடிக்க கொலையை கடிக்க அதை கடிக்க தண்ணியை குடிக்க ஒரு நப்பிட்டாங்க. என்ன மேடம் பலூன் பாய்ஸ் என்ன போதுமா? ஆற்று தண்ணி இப்படியா மட்டை வாங்குவா? இன்னும் பொழுது கிடக்குடி. தாகம் வீட்டில் இன்னைக்கு சரியாக குடிக்கலை, அதனால் இங்கே வந்து அடிச்சிட்டா. ஆனால் எவ்வளோ சேர்ந்துக்கிடுவா, இவ சளி எதுவும் பிடிச்சாலும் தாங்கிக்கிறோம். நேற்று பார்க்கறதுல அந்த அளவுக்கு புல் லைட்டாக வளராமல் இருந்துச்சு. இப்போ நிறையா புல் நல்லா தழுத்துருச்சு. தண்ணியும் நல்லா பள்ளத்துக்கு ஏறிச்சுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா நிறையா புல். இந்த புல் தான் நல்லா இப்போ கடிக்கிற ஸ்டேஜ். தண்ணி குறைஞ்சா நல்லா வளர்ந்துடும். ஆனால் ஏகப்பட்ட மழை இந்த பக்கம் தான் நல்லா நின்று பெஞ்சிருக்கு போல். தண்ணி இம்புட்டு தண்ணி என்றைக்கு நிற்காதுங்க. தீ எரிஞ்சுனால அப்படியே அந்த இருக்கிற அந்த கட்டாமலாம் எல்லாம் எரிஞ்சாலும் ஒரே இதை பள்ளமேடு தெரிஞ்சு வச்சு இப்படி மோந்து பார்க்குறேன். இல்லை கறிக்கட்டி திம்பி அடியேன் சின்ன பிள்ளையில கறிக்கட்டி திங்கி எங்கிட்ட அடி வைத்தா இவ. அப்புறம் வேறு யார் கருவாச்சி அவ கூட அப்படி இல்லை. இன்னொருத்த எவ்வளோ அடி வைத்தாது சின்ன பிள்ளையில கறிக்கட்டி தின்ட்டு நிறைய ஒரு அடி வைத்த சூரிய அடி வைத்த நினைக்கிறேன். நேற்று ஓட பக்கம் கூட்டி வரலான்னு பார்த்தேன், எவ்வளோ அவ்வளோ ஏறி வரமாட்டேட்டாங்க. அதான் வாங்க போய் கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் தண்ணி எப்படி வந்திருக்குண்டு. ஓடக்கரை மண்ணெடுத்து ஒவ்வொரு செஞ்சு வச்சேன், ஓடையில் தண்ணி வந்து ஒன்றை மட்டும் பிரிச்சிருக்கே ராசாவே, ஒன்றை மட்டும் பிரிச்சிருச்சே. வயவெல்லாம் எப்படி பண்ணி விட்டாங்க, இடியமேன் பழி வாங்கி விட்ட பார்த்தியா. நல்லா தண்ணி வருது அங்கே ஆற்றக்கேத்தான். நல்லா தண்ணி அங்கிட்டு டேமில் வைகை டேம்லேருந்து பாய் தண்ணியும் அது போக நெல்லுக்கு வர தண்ணி அது நல்லா வெட்டி விட்டு வருவாங்களே அதுலேருந்து தண்ணி அப்படியே வருதுங்க. என்னமோ கார்த்திகை மார்கழி தை புரட்டாசி அந்த முன்னாடி மாதம் பெய்கிற மழை இப்போ என்னமோ இப்போயே பெஞ்சு ஊற்றிக்கி இருக்குது. இன்னும் எப்படியும் கம்மா பெரியுங்க. நான் சத்தேன் மேய்ச்சல் நேரத்துக்கு நம்ம ஆடுகளுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. முட்டு தண்ணி வருங்க, நான் எதிர்பார்க்கலையே. தண்ணி எப்படி இன்னும் கூடிக்கிட்டே வரும், கூடிக்கிட்டே வர எப்படி இன்னும் 1 வாரத்துக்கு நல்ல மழை இருக்குது. இன்றைக்கெல்லாம் பெஞ்சுனா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே பொழந்துக்கு இருக்குது வெயில் போட்டு தள்ளிடும். மேகம் வேறு ஏறுது. நேற்று மாதிரியே 3 மணிக்கு ஒரு சாரம் வந்தாலும் வரலாம், இல்லாட்டி ஒரே தான் 6 மணிக்கு கூட வரலாம், இல்லாட்டி இன்றைக்கி லீவ் விட்டுறலாம், சொல்ல முடியாது. தண்ணி வருது. ஆனால் மீன் எது ஏறுதான்னு பார்த்தேன், அந்தளவுக்கு ஏறலை. தேல் கலர் மீன் தண்ணி அதிகமாக ஆச்சுனால ஏறாது. இன்னும் தண்ணி கூட வேண்டாம் ஏறும். ஆனால் அந்தளவுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு. நம்ம பிளாண்டி கனடா நாட்டுக்கு சீக்கிரம் நம்ம போக வேண்டிய நேரம் வந்துச்சு. கனடா எந்த நாட்டுக்கு வேண்டாம் போகலாங்க. இல்லை நல்லா மேட்சாக மழைக்காடு இருந்தால் சொல்லுங்கள். ஆடு மாடெலாம் பற்றி போயிடுவோம். சீரியஸாக தான் சொல்கிறேன், யாராவது பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள். வரி குதிரை ஓடையில் தண்ணி வந்துருச்சு, உங்களை என்ன செய்ய போகிறேன், எங்களைய மட்டும் பிரிக்கிறையே ராஜாவேன்ட்டாங்க. வா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நண்டு பைவில் இழுத்து போகிறா. இந்த பொருள் நல்லா அரிசி கொலை தான் தழுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பசப்பிடிக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்கைஃபால் மக இவன் என்னடாண்டா நல்லா முட்டி போட்டு அரிசி கொலையார். அவர் அரிசி கொலை நல்லா வளர்ந்துருச்சு. இவன் நல்லா அந்த மேலே இருக்க ஃபுல்லாக உப்பு கராயை கடிச்சிக்கிருக்கா. அவள் தண்ணிக்குள்ளே உழுக போகிறான்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா செவ்வள மண்ணாக இருக்குங்க இந்த இடம். அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கு பார்த்தியா. இதெல்லாம் இஞ்சி அப்புறம் தான் கலர் மாறும், பியூர் ஒயிட் ஆகும், அதுக்கடுத்து நீல கலராக மாறும். இந்த கடங்களில் தான் கால் தண்ணி குறைகிற வச்சம்சிக்க கால் மாட்டிக்கிறேங்க. அப்படி ஒரு மண் டைப் போட்டாதீ. நீ வாட்டி விழுந்து மகளே, நீ வாட்டி விழுந்துடா. என்னடா நம்ம ஓனர் என்னம்மா பண்ணுறேன், நம்மளை வீடியோ எடுக்கணும் வரா, கீழே விழுந்துடாத. உங்களுக்கு சத்தம் கேட்குதா? குமுறுது நல்லா. இந்த மழை வரும் போல் கிட்ட இறங்கல, தெக்க மூலையில் இறங்கியிருக்க. எப்படியோ மழை வரும் போலுங்க. மணி கரெக்டாக 3 மணி ஆகுது. இன்றைக்கி மழை வர போகுது. குட்டியை மட்டும் நனைய விடாமல் கொண்டு போகணும். காற்றுக்குள்ளே நிற்கக்கூடாது. மரத்துக்கிட்ட நின்றால் ரொம்ப மாட்டிக்கிடுவோம். அதனால தான் ஆடெல்லாம் லைட்டாக நான் கட்டிக்கிருக்கேன். போச்சு, இன்றைக்கி மழை வர போகுதுரி. ஆற்று போச்சு பொழுதுபாங்களே.
பயப்படாதீ, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன். ஒரு மாதிரியாக இருக்கா, பயப்படாத கிரிக்கி. மழை நல்லா கும்புறுத்து, பட்டு பட்டுன்னு அடிக்குது. இப்போ பக்கத்தில் விருதுநகர் பக்கம் நல்லா மழை நினைக்கிறேன். நான் அடுத்து நம்ம பக்கம் தான் வர்றோம். ஓடிங்கடா, உஷாராக இருக்கான்றது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும். வீட்டுக்கு கொண்டு போனால் ரொம்ப ஈரமாக போகுதுங்க. நமக்கு வீட்டு வசதி இல்லை அடைக்கிறதுக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த பாடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி மழை பெய்யுதுட்டு. பூச்சை காக்கா, பூச்சை நெப்ப நெத்து பறக்க போகிறீங்க. நெத்து பூச்சை பூச்சை இங்கே வர்றீ. பூச்சை என்ன மயிரி, என்ன பண்ணுறீங்க? நெத்து பறக்கிறீங்களா? மழை வந்துக்கிருக்குடே, 8 சாட்டுக்கு வந்துக்கிருக்கு. வா ஒடியா வாங்க. எப்படி தெனாவட்டா மெஞ்சிக்கிருக்கு, தெனாவட்டம் எல்லாம் மழை இந்த வந்துக்கிருக்கு. சருன்னு காற்றடிக்காமல் இருக்குது. எப்படி ஒரு காற்றடிச்சா கிளையும், காற்றடிக்கிற மாதிரி தெரில. நீ அசால்ட்ட திடுறாங்க. ஏன்னா அவங்க சொல்லிவில பசி மயக்கால் திண்டுக்கிருக்கு. ஒடியா பா வாங்க போவோம். போங்க, நல்லா பொறுமையாக நடந்துக்கிறீங்க. மழை வந்துருச்சு, நல்லா காற்று எடுத்துருச்சுல. நீ நனைஞ்சிங்க போங்க. உங்களை எப்படி நீ வீட்டுக்கு சேர்க்க போகிறேன்னு தெரில. இறங்க, இந்த உரந்த பள்ளம் இறங்க பையாப்பில் இறங்கு. மழை கரெக்டாக வந்துருச்சு, நல்லா மாட்டை போப்புறோம். வா முடியா சென்னை குட்டி தான் மாட்டை போப்புது. இறங்க முடியா வா முடியா டா பெருசாக பார்த்தா முடியாது. ஓடியா வா எப்பா கத்துற விட்டுட்டு போகிறேன். ஓடியா தப்பு நல்லா மேட்டில் தான் பார்த்தா வருது. முடியா வா ஓடு புடி எப்போ முள்ளுக்குள்ளே 2 பறிக்கிறீங்க, அதான் ஆடெல்லாம் ஓடி போச்சு. வா ஓடியா நல்லா மழை வந்துச்சுங்க. பசங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு போனாங்க. அதனால் அங்கே ரொம்ப ஈரமாக இருக்குண்டு இங்கேனே கூப்பிட்டு நல்ல ஒரு பொதுவான இடம். நிப்பாட்டலாம், ஆனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்கேனே நிப்பாட்டலாம். எங்கே வர பழுது, எங்கிட்டு வா, அங்கிட்டலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அங்கிட்டு வா, நீலாம் கேட்க மாட்டேன். உங்கள் உள்ளே என்னடா வரைக்கும், அங்கிட்டலாம் உள்ளே வர நல்லா இருக்கா? இல்லை அப்பண்டா பரவாயில்ல. இல்லைங்க. சரி நண்பா, அவங்க எல்லாத்தையும் தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். உள்ளே இருந்தாங்க, நான் நிற்கிறேன். நல்லா படுக்கிட்டு ஒரு 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னா அங்கே கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அதனால அங்கேயே நிப்பாட்டி வச்சேன். சரி, இந்த வீடியோ இதோட படிக்கிற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க. எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பிடிக்காதவங்க லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி புது வேலை பெரிய வேலை சந்திப்போம்மா. பாய்.